இறை இயேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள அருள் தேடல் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசீர்வாதமும். திருவருகை காலத்தில் இருக்கின்ற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நற்செய்தி பெருவிழா தியானமானது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மெய்ப்பு பணி நிலையம் சாந்தோமில் நடைபெற இருக்கிறது. பல அருட்தந்தையர்கள் இதில் பங்கெடுத்து தியானம் வழங்க இருக்கிறார்கள். அருட்தந்தை அருள்மணி, அருள்தந்தை ரிச்சி வின்சென்ட், அருள்தந்தை பிரேம்ராஜ், அருள்தந்தை ஆண்டனி சுரேஷ் மற்றுமாக பலர் வந்து இந்த தியானத்தை வழங்கி கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட ஆசீர்வாதமான தியானத்தை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். எனவே சென்னையில் இருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் வசிக்கின்ற இறை மக்கள் இந்த தியானத்தில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரை நாம் எக்காலமும் போற்றுவோம், அவரை துதித்து ஆராதனை செய்வோம். அவர் மாண்புக்கும் ஆட்சிக்கும் உரியவர். மகிமை பொருந்திய அவருடைய இல்லத்தில் தங்கி வாழ்வது நம் ஒவ்வொருவருக்கும் மேலான நேரமாக, மேலான நாட்களாக இருக்கும். இயேசுவை உற்று நோக்குவோம். இந்த நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். ஆண்டவர் இயேசு வெந்நீர் அப்பமாய் உடலும் சதையுமாய் உடலும் இரத்தமுமாய் இதோ இந்த தேவ நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிறார். உயிருள்ள தெய்வம், வாழ்வு கொடுக்கிற இறைவன், உனக்கும் எனக்கும் மீட்பை பெற்றுத் தந்த இறைவன். இந்த ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த ஆராதனையில் நாம் தொடருவோம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனையில் நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குழந்தைகள் கடவுள் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான பரிசு. கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பெரும் பாக்கியம். அது ஆசீர்வாதமான கொடை. ஒவ்வொரு குழந்தைகளுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
அந்த குழந்தைகளை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வருவோம். நம் குழந்தைகளுக்காக செபிப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தின் குழந்தையை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு கரம் என்னுடைய குழந்தையின் தலை மீது படட்டும். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை அந்த அபிஷேக ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். என் குழந்தையை ஞானத்தால் நிரப்பும், அறிவாற்றலினால் நிரப்பும், நல் ஒழுக்கத்தினால் அந்த குழந்தையை நிரப்பியருளும். ஆண்டவரே, வளர்கிற போது என் குழந்தை உமக்குரிய குழந்தையாக வளர எல்லா விதமான நலன்களை ஆசீர்வாதங்களை பொழிந்தருளும் என்று சொல்லி ஜெபிப்போம். என் அன்பிற்கு பிரியமானவர்களே, குழந்தை பாக்கியத்திற்காக கடவுளிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன் கருவை தொட, ஆண்டவருடைய கருப்பையை தொட்டு ஆசீர்வதித்து உனக்கு ஒரு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க உன்னை முழுவதுமாய் கடவுளுக்கு அர்ப்பணம் செய். அவரிடத்தில் முழுமையாக ஒப்புக்கொடு. ஊனமோ குறையோ எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய அருமருந்து இந்த தேவ நற்கருணை, இந்த உயிருள்ள பிரசன்னம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிக்க திருப்பாடல் 34 நாம் ஒருமனதாய் இணைந்து செபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றிய பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்குள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவியடைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, எலிசபெத் அம்மாள்
முதிர்ந்த வயதிலும் குழந்தையின்றி இருக்கிறார். அவர் எவ்வளவு அவமானங்களை சந்தித்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கையோடு இருக்கிறேனே, உம்மீது விசுவாசத்தோடு இருக்கிறேனே, இவ்வளவு பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனக்கு பதில் தராமல் இருக்கிறீரே ஆண்டவரே என்று சொல்லி நிச்சயமாக பல நேரம் ஆண்டவரிடத்திலே எலிசபெத் அம்மாள் ஜெபித்திருக்க வேண்டும். சக்கரியாவை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் பணி செய்கிறவர், கோவிலுக்கு தினந்தோறும் சென்று வருகிறவர், கடவுளுடைய இல்லத்திலேயே தங்கி இருக்கிறவர். ஆனால் அவருக்கு ஒரு மிக பெரும் சோதனை. ஆண்டவருடைய இல்லத்தில் ஆண்டவருக்கு பணி செய்கின்ற, ஆண்டவருக்கு தூவமிடுகின்ற அந்த உன்னத குரு, தூய்மையான குரு, விசுவாசம் நிறைந்த குருவுக்கு குழந்தை பாக்கியமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு காத்திருந்தார் எலிசபெத்தும் சக்கரேயாவும். அவர்களுடைய பொறுமை வீண் போகவில்லை. நம்பிக்கையோடு காத்திருந்தார், அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. விசுவாசத்தோடு கடவுளுடைய இல்லத்தில் தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தார். நிறுத்தாமல், ஓய்வில்லாமல் பணி செய்து கொண்டிருந்தார். வீண் போகவில்லை. கடவுள் அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்தார். அவர்கள் வழியாக கடவுளுடைய மாட்சி வெளிப்படும்படியாக அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். அந்த குழந்தை பேறு பெற்ற குழந்தை, இறைவாக்கினரிலேயே சிறந்த இறைவாக்கினர், கடவுளுடைய வருகையை அறிவிக்கின்ற ஆசி பெற்ற குழந்தை, உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் உன்னதமாய் சாட்சியாய் வாழ்ந்த குழந்தை, திருமுழுக்கு யோவான் என்கிற அந்த ஆசீர்வாதமான குழந்தை எலிசபெத்தினுடைய வயிற்றில் துள்ளியதை இறைவார்த்தை சொல்லுகிறது. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, கடவுளுடைய இல்லத்தில் இருக்கின்ற நாம் இந்த நேரத்தில் நம்மை முழுமையாக இறைவனுடைய திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமின்றி இருந்த ஒரு தம்பதியர்கள் பொறுமையோடு காத்திருந்தார்கள், பயனில்லை. இறைவனிடத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபித்தார்கள், பயனில்லை. இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு காலம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு மருத்துவர்களை தான் சந்திக்க வேண்டும், ஏன் இன்னும் எத்தனை கோயில் குளங்களுக்கு தான் போய் வர வேண்டும்? ஒன்றும் நடக்கவில்லையே, ஒன்றும் நடக்கவில்லையே. பிரியமானவர்களே, மாற்று சிந்தனை. ஒரு அநாதை இல்லத்திற்கு போகிறார்கள். கைவிடப்பட்ட குழந்தைகள், அநாதைகளாக இருக்கின்ற குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகள், தாய் தந்தை இல்லாதவர்கள். அந்த இடத்திலிருந்து ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறார்கள். அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த குழந்தையின் மீது பாசத்தை, அன்பை பொழிந்து வளர்க்கிறார்கள். கடவுள் தங்களுக்கு கொடுத்த உன்னத பரிசாக, உன்னத கொடையாக, தங்களுக்கு தந்த குழந்தை பாக்கியமாக அந்த குழந்தையை எண்ணி அதை மகிழ்ச்சியோடு வளர்க்கிறார்கள். நிச்சயம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பரிசு அந்த குழந்தைதான். குழந்தை பாக்கியமின்றி இருக்கின்ற தம்பதியர்களே, உங்களை ஆண்டவரிடத்தில் இந்த நேரத்திலே உருக்கத்தோடு ஒப்புக் கொடுக்கிறேன். சிறப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்களுடைய கருவை தொட வேண்டும், உங்களுக்கு கர்ப்ப கனியை தர வேண்டும் என உருக்கத்தோடு மன்றாடி வேண்டுகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தினால் இப்படிப்பட்ட தம்பதியர்கள்
குழந்தை பாக்கியத்தோடு என்றென்றும் ஆசீர்வாதமாய், கடவுளுக்கு சாட்சியாய், நற்கருணை ஆண்டவருக்கு சாட்சியாய் ஒவ்வொருவரும் வாழ இந்த நாளிலே சிறப்பாக செபிப்போம். அமைதியின் தெய்வமே என்கிற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி அமைதி, இன்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அமைதி பெற அருள்வாய் அருள்வாய், யாம் ஏங்கி தேடுகின்ற அமைதி, அமைதி இறைவனிடத்தில் ஒப்புக்கொடும் அமைதி, முழுமையாக சரணாகதி ஆக்குவோம். எங்கும் அமைதி, அமைதி அமைதி, எங்கும் எங்கும் அமைதி. உலகம் அமைதி பெற வேண்டும், உள்ளங்கள் அமைதி பெற வேண்டும், அதில் இறைவன் வாழுகின்ற இல்லமாக அது மாற வேண்டும். நீதி பாதையில் நடப்பவ சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி, நீதி பாதையில் நடப்பவர் சுவைப்பது அமைதி அமைதி, தியாக சிகரத்தில் நிலைப்பவர் பெறுவது அமைதி அமைதி, அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம், அன்பு மொழியை வளர்த்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம், அமைதி அமைதி, இன்றும் என்றும் அமைதி, அமைதி அமைதி, இன்றும் என்றும் அமைதி, அமைதியின் தெய்வமே இறைவா. கலவரங்கள், போராட்டங்கள், போர்கள், தீவிரவாதம், சண்டை சச்சரவுகளுக்கு மத்தியில் இறை அமைதியாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்க சிறப்பாக ஒப்பு கொடுத்து செபிப்போம். உறவை பேணியே உரிமையை காத்தாய், அமைதி அமைதி, உயிரை மதித்தாய், உண்மையில் நிலைத்தாய், அமைதி
அமைதி உறவை பேணியே உரிமையை காத்தார். அமைதி அமைதி உயிரை மதித்தாய் உண்மையில் நிலைத்தாய். அமைதி அமைதி ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்துமாயுதம் கலந்திடுவோம். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், ஏந்தும் ஆயுதம் கலைத்திடுவோம். அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதியின் தெய்வமே இறைவா, என் இதய தலைவனே, அருள்வாய் அருள்வாய் யாமே தேடுகின்ற அமைதி. அமைதி அமைதி இன்றும் என்றும் அமைதி. அமைதி அமைதி என்றும் என்றும் அமைதி. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை அர்ப்பணிக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிழலை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. சீயோனே அகமகிழ்வார், எருசலேம் மகளே பூரிப்படைவார். இதோ ஆண்டவர் வருவார், அந்நாளில் பேரொளி வீசும், மலைகள் இன்பம் தூளிர்க்கும், குன்றுகள் பாலும் தேனும் பொழியும். ஏனெனில் மாபெரும் தீர்க்கதரிசி வருவார், அவர் எருசலேமை சீராக்குவார். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ தாவீதின் குணத்தில் நின்று மனுதேவன் வருவார், அவர் சிம்மாசனம் ஏறுவதை காண்பீர். அந்நாள் நீங்கள் ஆனந்தம் கொள்வீர். தேவராஜன் வருவார், வாரும் ஆராதிப்போமே. இதோ நம் காவலரான ஆண்டவர் வருவார், அவர் சிரமதில் முடிசூடிய இஸ்ராயேலின் ராயர். ஒரு கடல் முதல் மறுகடல் வரை, பூமியின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை யாவையும் அடக்கி ஆட்சி ஆளுவார்.
தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. இதோ ஆண்டவர் தோன்றுவார், அவர் சொல்லு பொய்யாகாது. அவர் தாமதம் செய்தாலும் எதிர்பாருங்கள், ஏனெனில் தாமதிக்காமல் வருவார். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. அன்று ஆட்டுத்தோல் மீது பெய்த மழை போல் ஆண்டவர் இறங்குவார். அந்நாளில் நீதியும் சமாதானமும் செழிக்கும். பூமி ஆளும் வேந்தர் எல்லோரும் அவரை வணங்குவர். மாந்தர் எல்லோரும் போற்றி சேவிப்பர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. நமக்கென பாலன் பிறப்பார், அவரை வல்லவ தேவன் என்பர். தம்முடைய தந்தை தாவீதின் சிம்மாசனம் ஏறி அவர் செங்கோல் செலுத்துவார். அவரது வல்லபத்தை அவர் தோளிலே காண்பீர். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. உன்னத கடவுளின் நகரமான பெத்லகேமே, உன்னிடமிருந்தே இஸ்ராயேலின் அதிபர் எழுந்தருள்வார். அவர் வருகை நித்திய நாட்களில் துவக்கத்தில் இருந்தது போலாகும். அவரை உலகெல்லாம் போற்றி புகழும். அவர் வருங்கால் நம் நாட்டில் சமாதானமே நிலைக்கும். தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தேவராஜன் வருவார், வரும் ஆராதிப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். நம் எல்லைகளில் இனி அச்சமிராது, ஏனெனில் அவரே நம் மீட்பர். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே,
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னியின் மகப்பேறு வழியாக உமது மாட்சியின் பேரொளியை உலகுக்கு வெளிப்படுத்த திருவுளமானீரே. அதனால் மனிதரான இவ்வியத்தகு மறை நிகழ்வை முழுமையான நம்பிக்கையோடு தொழுது இறைப்பற்றுதலுடன் என்றும் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது. நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 2 முதல் 7 மற்றும் 24 முதல் 25 முடிய. அந்நாட்களில் சோராவை சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார். அவர் பெயர் மனோவாகு. அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை. ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், நீ மலடியாயிருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை. ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு. திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதி, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். அவன் இஸ்ரேல் மக்களை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார். அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது, கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார். அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்குரியதாக இருந்தது. அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை. அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை. அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார். அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார். பையன் வளர்ந்து பெரியவனானான். ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார். சோராவுக்கும் எசுத்தாவியலுக்கும் இடையே அவன் இருக்கும்போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானமே மகிழ்வாய், பூமியே பூரிப்படைவாய். மலைகளே ஆனந்தம் கொள்வி, மலைகள் இன்பம் பொழிவதாக. குன்றுகள் நீதியை தருவதாக. ஏனெனில் வருவார் நம் ஆண்டவர், தம் எளியோர் மேல் இரக்கம் கொள்வார். வானங்களே மேல் நின்று நீதிமானை பனி போல் பெய்யுங்கள். மேகங்களும் நீதிமானை பொழிக. மாநிலம் திறந்து மீட்பரை பிறக்க செய்க. ஆண்டவா, எங்களை நினைவு கூரும். உமது மீட்புடன் எம்மை காண வாரும்.
ஆண்டவா எங்கள் மேல் கருணை காட்டி எம்மை ஈடேற்றும் சுவாமி. உலகாலும் செம்மறி பொறுமையே பாலைவன பாறையினின்று சீயோன் மகளின் மலைகணுப்பிடும் சுவாமி. வல்லப கடவுளாகிய ஆண்டவரே, எம்மை விடுவிக்க வாரும். திருமுகத்தை காட்டும், நாங்கள் ஈடேற்றம் அடைவோம். வாரும் ஆண்டவா, அமைதியில் எம்மை காண உத்தம உள்ளமுடன் உம்மை கண்டு களிப்போம். பூவுலகில் திருவழிகளையும் யாவையும் எல்லா நாட்டினர் மத்தியில் உமது மீட்பையும் கண்டறிவோம். வாரும் உமது வல்லமை எல்லாம் கொண்டு எம்மை மீட்டு காத்திடும் சுவாமி. ஆண்டவா, கால தாமதம் செய்யாமல் வாரும். நும் மக்களின் பாவ கட்டவிழ்த்து தாரும். வானை பிளந்து எந்நாளில் இறங்கி வருவீரோ. நும் கனிமுகத்தை கண்டாலோ மலைகளும் உருகி பாயுமே. வானோருக்கு மேல் வீட்டிருக்கும் தேவா, வாரும். திருமுகத்தை எமக்கு காண்பித்தருள்வீரே. தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவருக்குமே புகழ் உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் முடிவில்லா காலமும் உண்டாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஈசாயின் குலக்கொழுந்தே, மக்களுக்கு ஓர் அருஞ்சின்னமே, எமை மீட்க எழுந்தருளும், தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1. இறைவார்த்தைகள் 5 முதல் 25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா எனும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள்
வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போடப்பட்ட போது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ரேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உள்ளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கப்ரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்பவில்லை. ஆதலால் இவை நிறைவேறும் வரை நீ பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதம் அளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, மனிதர்களாகிய நாங்கள் இந்த உலகத்தில் பிறப்பது உம்முடைய திருவுளமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் உம்முடைய ஆசி பெற்ற குழந்தையே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியமில்லாமல் அல்லல் பட்டு வேதனைப்படுகின்ற தம்பதியர்களை இந்த நேரத்திலே சிறப்பாக நாங்கள் நினைவு கூறுகிறோம். முதல் வாசகத்தில் மனோவாகு மற்றும் அவருடைய மனைவி எப்படி குழந்தை இல்லாமல் அவதிப்பட்டார்கள். உம்முடைய அருள் துணையினால் அவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை அற்புதமாய் எடுத்து சொல்லுகிறது. நற்செய்தி வாசகத்தில் செக்கரியா எலிசபெத்து தம்பதியர் குழந்தை பாக்கியமின்றி பல ஆண்டுகளாக உம்மீது நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். அவர்களின் விசுவாசம் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆண்டவரே, முதிர்ந்த வயதிலும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, எத்தனையோ தம்பதியர்கள் அனுதினமும் கண்ணீரோடு இடத்திலே செபிக்கிறார்கள்.
ஆலயம் ஆலயமாக சுற்றி வந்து உம்முடைய இரக்கத்தை வேண்டுகிறார்கள். தகப்பனே, இப்படிப்பட்ட தம்பதியர்கள் மீது நீர் மனம் இறங்கி நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியையும் உமக்கு சாட்சிகளாய் அவர்கள் வாழ வேண்டிய அருள் வரத்தையும் தந்தருளும்படியாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலை மீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் மனோவாகு அவருடைய மனைவி நீண்ட ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமின்றி இருக்கிறார்கள். மனோவாகுவினுடைய மனைவி மலடியாயிருந்ததால் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்கிற தெளிவை சொல்லுகிறது இறை வார்த்தை. ஆனாலும் கடவுள் மீது அவர்கள் நம்பிக்கையோடு இருந்ததால் கடவுள் இந்த தம்பதியர்கள் மீது இரக்கம் காட்டி அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருகிறார். வானதூதரின் வழியாக அந்த நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். இப்பொழுது கவனமாயிரு, திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். சவர கத்தி அவன் தலைமீது படக்கூடாது. ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தைகளை வானதூதரின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறான். அதன் அடிப்படையிலேயே என் அன்பு சகோதர சகோதரிகளே, சிம்சோன் என்கிற வல்லமை படைத்த வீரம் நிறைந்த ஆற்றல் மிக்க ஒரு வீரனை பெற்றெடுக்கிறார் அந்த தாய். கடவுளுடைய அருள் ஆசீரினால் பிறந்த குழந்தை என்பதனால் சிம்சோனை எவராலும் வெற்றி கொள்ள முடியவில்லை. அவ்வளவு வலிமையும் ஆற்றலும் அவருக்குள் இருந்தது. அவருடைய பலவீனத்தினால் அவர் தோற்று போனார். ஆனாலும் கடவுளுடைய வல்லமை இறுதி வரை அவருடன் இருந்ததை இறைவார்த்தை சான்று பகர்கிறது. அதுபோலவே இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் செக்கரியா என்கிற குரு, ஆலயத்துள் பணி செய்பவர், இவர்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுக்கிற போது இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. எலிசபெத்தும் செக்கரியாவும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாக விளங்கியவர்கள், அனைத்து கடவுளுடைய கட்டளைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடித்து வந்தவர்கள், குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. எலிசபெத்து கருவுற இயலாதவராயிருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். நேர்மையானவர்கள், குற்றமற்றவர்கள், கடவுள் பார்வையில் உண்மை உள்ளவர்களாக இருந்தவர்கள், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து வந்தவர்கள். ஏன் இன்னும் ஒரு படி, கடவுளுடைய ஆலயத்தில் பணி செய்தவர்கள். அவர்களுக்கே குழந்தை இல்லை. கடவுளுடைய ஆலயத்தில் பணி செய்த செக்கரியா என்கிற குருவுக்கு குழந்தை இல்லை. பிரியமானவர்களை, இதை சோதனை என்று சொல்வதா, கடவுளுடைய திட்டம் வேறு என்று சொல்வதா, கடவுளுடைய சித்தமும் அவருடைய திருவுளமும் இதோ இந்த தம்பதியர்களின் வழியாக வெளிப்பட போகிறது என்று சொல்வதா? எப்படி இதை நாம் புரிந்து கொள்வது, அணுகுவது? நிச்சயமாக கடவுளுடைய திருவுளம் இவர்களின் வழியாக
வெளிப்பட போகிறது. கடவுளுடைய திட்டம் என்பது வேறு. மனிதர்கள் எவ்வளவோ பேர் எது வேண்டுமானாலும் பேசி இருக்கலாம். இவர்களுக்கு குழந்தை இல்லை, கடவுளுடைய சாபம் இவர்களுக்கு இருக்கிறது, இவருடைய மூதாதையர்களோ அல்லது இவர்களோ என்ன தவறு செய்தார்கள், குற்றம் புரிந்தார்கள், பாவம் செய்தார்கள், அதனால் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. கேலி கிண்டல் பலவிதமாக பல பேர் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, இறை திட்டமும் இறை சித்தமும் வேறு. இந்த இடத்திலும் கூட கடவுளுடைய சித்தம் நிறைவேறுகிறது. அதன் பேரில் திருமுழுக்கு யோவான் என்கிற ஒரு அற்புதமான இறைவாக்கினர் பிறக்கிறார். மனிதர்களாய் பிறந்தவருள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து பேசுகிற அளவிற்கு ஒரு உன்னதமான பரிசுத்தமான கடவுளுக்கு உகந்த இறைவாக்கினரை பெற்றெடுக்கிறார்கள் இந்த வயதான தம்பதியர்கள். கடவுளுக்கு வயது ஒரு பொருட்டல்ல, கடவுளுக்கு ஊனம் ஒரு பொருட்டல்ல. எவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் கடவுள் ஒருவருக்கே இருக்கிறது. அதைத்தான் இந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையும் நமக்கு தெளிவாக இந்த நாளில் எடுத்துச் சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய சிந்தனைக்காக இதை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளவோ தம்பதியர்கள் இருக்கிறார்கள். கருக்கலைப்பு செய்கிறவர்கள், குழந்தை வேண்டாம் என்று தள்ளி போடுகிறவர்கள், குழந்தையே வேண்டாம் என்று லிவிங் டுகெதர் என்கிற வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், எவ்வளவோ பேர் இன்றைக்கு குழந்தைகளை நிராகரிக்கிறவர்களாக, பெண் குழந்தைகளை புறக்கணிக்கிறவர்களாக, சிசு கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஓர் உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு இடத்தில் தியானம் வழங்குவதற்காக நான் சென்றிருந்த போது என்னுடைய பிறப்பை பற்றியும் கடவுள் என் பெற்றோருக்கு செய்த அவர் காட்டிய அந்த இரக்கத்தை பற்றியும் நான் பேசிய போது எல்லோரும், அந்த சபையில் இருந்தவர்கள், அந்த தியானத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தவர்கள் கைத்தட்டினார்கள். தியானம் எல்லாம் முடித்து அந்த மதிய வேலை வந்தபோது என்னை சந்திப்பதற்காக ஒரு தம்பதியர்கள் வந்தார்கள். கையிலே ஒரு குழந்தை இருந்தது. ஃபாதர், என் குழந்தையை ஆசீர்வதியுங்கள். இது ஆசீர்வாதமாய் எங்களுக்கு பிறந்த குழந்தை, 10 வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தை. இது கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தது. இது வரமாய் வரமிருந்து பெற்ற குழந்தை. இது தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தை. இது ஏனென்றால் கடவுள் எங்களுக்கு கொடுத்ததை, கடவுள் எங்களை ஆசீர்வதித்ததை ஒரு கட்டத்தில் நாங்கள் நிராகரித்தோம். திருமணமான உடனேயே 2 மாதத்தில் நான் கருவுற்றேன். ஆனால் குழந்தை வேண்டாம் என்று சொல்லி நானும் என் கணவனும் முடிவெடுத்து போய் கருக்கலைப்பு செய்தோம். தெரிந்தே அந்த பாவத்தை செய்தோம். 10 வருடமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை. ஏறாத கோவில் இல்லை, போகாத மருத்துவமனைகள் இல்லை. ஆனாலும் கண்ணீரோடு வேதனையோடு அழுது புலம்பி இதோ இந்த குழந்தையை பெற்றிருக்கிறோம். கடவுள் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் நிராகரித்ததனால் நாங்கள் அனுபவித்த தண்டனை அது. நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்து கண்ணீரோடு ஆலயங்களுக்கு சென்று பல காணிக்கைகளை செய்து வரமாய் வரம் வாங்கி இந்த குழந்தையை பெற்றிருக்கிறோம். ஃபாதர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த நவீன உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட பல பேர் இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்போம். கடவுள் தருவதை வேண்டாம் என்று சொல்லி நிராகரிக்க வேண்டாம். இது கடவுளுடைய வரம். ஒவ்வொரு குழந்தையும் கடவுளுடைய கொடை, உன்னத பரிசு, அது பாக்கியம்.
எனவே குழந்தைகளுக்காக நன்றி சொல்லி, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக சிறப்பாக இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டி செபித்து, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக இந்த நாளில் சிறப்பாக நாம் செபிப்போமாக. ஆமீன். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மெசியாவாகிய கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி நம்மை மீட்ட, நம்மை மகிழ்வித்த அன்பு தந்தையிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களை சமர்ப்பிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் புனித திருமுழுக்கு யோவானைப் போல் கிறிஸ்துவின் வழிகாட்டிகளாக அமைய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே கிறிஸ்துவே, மக்கள் அனைவரும் ஜெபத்தில் நிலைத்திருந்து உமக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தங்கள் உடல் ஆவி முழுவதையும் குற்றமின்றி காக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஆண்டவரே, கிறிஸ்துவின் வருகையானது நோயாளிகளுக்கு உடல்நலத்தையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் எல்லோருக்கும் மீட்பு செய்தியையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே வாரும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செபிப்போம். எல்லாம் வல்ல நித்திய இறைவா, உண்மையான மகிழ்ச்சியை தாரும் தந்தையே, வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் விழாவை பெருமகிழ்வோடு கொண்டாட வேண்டிய தூய உள்ளத்தை தருமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமுன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் பீடங்களில் நாங்கள் வைக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு வலுவற்ற நாங்கள் கொண்டு வருவது உமது ஆற்றலால் புனிதம் அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரை அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகளுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணில்லாத பாவமே புரிந்த பாவிமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென்.
ஓ இயேசேயின் வேரே, மாந்தருக்கோர் அடையாளமே, பூவேந்தர் முன்னால் அடக்குவார் நாவை. பாரோர் யாரும் வேண்டுவார் உன்னை, வாராய் எம்மை அன்போடு மீளாய், தாமதம் வேண்டாமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தமடியவரை தயையுடன் கடை கண் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் இணை பேருடையார் என்றிடுமே. இந்நான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, என கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே, என கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவதம் பெயரும் புனிதமாகும், அவதம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர் இரக்கமாகும். என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசேயின் வேரே, மாந்தருக்கோர் அடையாளமே, பூவேந்தர் முன்னால் அடக்குவார் நாவை. பாரோர் யாரும் வேண்டுவார் உன்னை, வாராய் எம்மை அன்போடு மீளாய், தாமதம் வேண்டாமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளுக்காக நன்றி கூறும் எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். வரவிருப்பவை மீது விருப்பம் கொள்ளவும், அதனால் எங்கள் மீட்பரின் மாட்சிமிகு பிறப்பை தூய்மை பெற்ற மனதோடு வரவேற்கவும் எங்களுக்கு
அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தாமதமாயிருந்தாலும் சிறந்த கொடையாக பெற்று மகிழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. உன் வார்த்தை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், உன் வார்த்தை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மானி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவரே, கொள்ளை அழகோடி எங்கள் ஆலயம் அமர்ந்தவளே. அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே, ஒய்யாரமாக மனம் ஊர்வலமும் போகிறது. யாரும் இல்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே, உம்மை நம்பி வந்தோம், இங்கு உள்ளதை எல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும் போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே.